அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் கிச்சன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்பணும், அப்புறம் வீட்லேயும் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் நம்ம சீக்கிரம் செய்யும்போது கிச்சன் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அதை நம்ம எப்படி வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை மணி நேரத்துக்குள்ளே முதல்ல அந்தந்த சாமான் வந்து அந்தந்த இடத்துக்கு போயிடணும். இப்போது நான் வந்து பெப்பர், அப்புறம் உப்பு அதெல்லாம் இந்த சைடு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் அங்கே போயிடும். அப்புறம் ஆயில் அதெல்லாம் இந்த கீழே உள்ள போர்ஷனில் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் அந்த சைடு போயிடும். அது மாதிரி நம்ம எல்லாமே அந்தந்த இடத்துல வைக்கும்போது பாதி வந்து நம்மளுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆகும். அப்புறம் தோசை சுட்ட இந்த தவா வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆணி அடித்து வச்சுருக்கேன், அதில் போயிடும். இது வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு அரைப்பு, அதுவும் அந்த சைடு நான் கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன், அதுவும் போயிடும். அப்புறமா நம்ம எல்லாமே இந்த கத்தி, அப்புறம் லைட்டர் இதெல்லாம் நம்ம உடனே வந்து ட்ராயரில் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போயிடும். அப்புறம் எல்லாமே நம்ம இதை மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம லிக்விட் சோப்பும் அப்புறம் கொஞ்சமாக வினிகர் போட்டுட்டு இதை மாதிரி எல்லாம் நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்க, மிக்சியில் வந்து நம்ம தேங்காய் இது மாதிரி அரைக்கும் போது இதை மாதிரி நம்மளுக்கு வந்து மசாலாலாம் கொஞ்சமாக தெரிக்கும். அதெல்லாம் நம்ம உடனே வந்து இந்த டைல்ஸில் எல்லாமே தொடச்சி விட்டுடலாம். தொடச்சி விடும்போது பார்க்க ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். காலை நேரம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். எல்லா மதருக்கும் தெரியும் எப்படி அந்த டைமை வந்து நம்ம மேனேஜ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு காலையில் வந்து டென்ஷன் இருக்காது. டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி ஆயில் பாட்டில் எல்லாமே நம்ம தொடச்சி வச்சிடலாம். இதை பாருங்கள், இந்த ஆயில் நெய் எல்லாமே நம்ம தொடச்சி அந்தந்த இடத்துல வச்சிடலாம். அப்புறம் இந்த எல்லாமே குப்பையை வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் வந்து கடைசியில் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டஸ்ட்பினில் உள்ள அந்த கவரை எடுத்துகிட்டு போய் உடனே நம்ம வந்து கார்பேஜ் அந்த பாக்ஸில் கூட போட்டுட்டோன்னா ரொம்ப வந்து நல்லா நீட்டாகிடும். இந்த கார்பேஜினால் ரொம்ப நம்மளுக்கு வந்து டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம உடனே மெயினாக கார்பேஜை வந்து நம்ம போய் தூர போட்டுட்டு வந்துடணும். அப்புறம் இது மாதிரி உட்டெல்லாம் கூட நான் ஆயில் போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். ஏன்னா இந்த உட்டுக்குள்ளே கூட நம்மளுக்கு சின்ன கோக்ரோச்சஸ், அப்புறம் சின்ன வண்டு அது மாதிரிலாம் போய் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால் இதையும் நம்ம உடனே தொடச்சி வச்சிடலாம். தொடச்சி வச்சுட்டு நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீ, நம்மளுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு வேலையை நம்மளுக்கு வந்து ஈஸியாக பண்ணலாம். இல்லை நம்ம கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நீங்களும் டென்ஷன் இல்லாமல் இது மாதிரி ஃப்ரீயாக வந்து சீக்கிரம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. என்னுடைய நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டவ்வையும் அதே டைமில் நான் எல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உடனே பாத்திரம் கூட கழுவி நம்ம இதை மாதிரி அடுக்கிக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் எப்போதும் போட்டு வைக்கும்போது ஈவன் கீழே வந்து நம்மளுக்கு பால், காஃபி எதுவும் கொட்டும்போது கூட நம்ம உடனடியாக ஒய்ப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு பாருங்கள். லேடிஸ்க்கு வந்து முதல்ல க்ளீன் இல்லைன்னா ரொம்ப அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க அடுத்த சமையல் பண்ணுறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.